இன்னைக்கு பிளாகரில் எப்படி டெம்ப்ளேட் அப்டேட் பண்ணுறது, தீம்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுறது. ஆல்ரெடி நம்ம பிளாகரில் நமக்கு தீம் செக்ஷனுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நிறையா தீம்ஸ் இருக்கும். அந்த தீம் தான் நம்ம வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிட்டும் இருக்கோம். ஸோ அப்போது அது இல்லாமல் நமக்கு வேறு தீம்ஸும் கிடைக்கும். எதுக்காக வேறு தீம்ஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆல்ரெடி நம்ம கண்டென்ட்லாம் வேறு வெப்சைட்லாம் நம்ம பார்க்குறோம். கூகுளில் ப்ரௌஸ் பண்ணும்போது வேறு வெப்சைட்ஸ்லாம் பார்க்குறோம். அந்த வெப்சைட்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீனாக பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். பட் பிளாகர் தீம் யூஸ் பண்ணுற நம்மளோட சைட் போய் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. கொஞ்சம் பிளாங்காக ஓல்டு டைப்பில் இருக்கும். இப்போது நம்மளும் அந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்துட்டு நம்மளோட பிளாகர் வெப்சைட்டையும் சைட்டையும் அந்த மாதிரி நம்ம மாற்ற முடியும். அதுதான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சொல்கிறேன். அப்படி நம்ம மாற்றும்போது வெளியிலேருந்து நம்ம வேறு ஒரு தீம் டவுன்லோட் பண்ணுறோம், டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதனால் எதுவும் இஷ்யூஸ் வருமானா கண்டிப்பாக கிடையாது. எந்த இஷ்யூஸும் கிடையாது. அதனால் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் ஹேக் பண்ணிடுவாங்களா, எதுவும் மிஸ்யூஸ் ஆகிடுமா அப்படின்லாம் சொல்லி பயப்பட தேவையில்ல. அது ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் தான். டெம்ப்ளேட் வந்துட்டு நம்ம இந்த டெம்ப்ளேட் பிடிக்கலனா வேறு டெம்ப்ளேட் மாற்றிக்கலாம். இல்லை திருப்பி அந்த டெம்ப்ளேட் பிடிக்கலனாலும் திருப்பி பிளாகரோட டெம்ப்ளேட்டே உள்ளே இருக்கிறதே வேணும் அப்படின்னாலும் நம்ம திருப்பி இதையே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்மளோட சைட்டில் உள்ளே வச்சுருக்கிற போஸ்ட்டோ நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸோ எதுவுமே மாறாது, எதுவுமே மிஸ்யூஸும் ஆகாது. ஸோ அதனால் நம்ம பயப்படாமல் அதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் சொல்கிறேன். இது என்னுடைய பிளாகர். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஒரு 2 போஸ்ட் வந்துட்டு நான் ஆல்ரெடி பிளாக் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய பிளாகரை நீங்கள் இப்போ போய் பார்க்கணும் அப்படின்னா, இப்போது வியூ பிளாக் கொடுக்குறோம். பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு பிளாகர் வந்துட்டு யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம போட்டிருக்கிற போஸ்ட் அப்படியே இருக்கும். மேலே வந்துட்டு ஹெட்டிங், சைடு ஹெட்டிங்ஸ், அபவுட் மீ, சர்ச்சு, பாப்புலர் போஸ்ட், இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்படி தான் நம்ம யூஸ்வலாக பிளாகரில் யூஸ் பண்ணுறதும் இருக்கும். இது இல்லாமல் நம்ம வேறு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பிளாகர் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். பிளாகர் டெம்ப்ளேட்ஸ் ஃப்ரீ. ஸோ பெய்டாகவும் கிடைக்கும், பெய்டு வெர்ஷன்ஸாகவும் கிடைக்கும், ஃப்ரீயாகவும் கிடைக்கும். நம்ம பே பண்ண வெர்ஷன்ஸ்க்கு போக தேவையில்ல, ஃப்ரீ வெர்ஷன்ஸே போதும். நமக்கு இப்போதைக்கு அதுவே போதும். நம்ம பிளாகரை வந்துட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம பிளாக் ரீட் பண்ணக்கூடிய நம்ம அந்த ரீடர்ஸ் அவங்க நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக ரீட் பண்ணுவாங்க, திருப்பி திருப்பி நம்ம பிளாகை விசிட் பண்ணுவாங்க. அப்போது நமக்கு நாளைக்கு நம்ம ஆட்சென்ஸ் அப்ரூவல்லாம் வாங்கிட்டோம் கூகுளில் அப்படின்னா, கூகுளுமே வந்துட்டு நம்ம வெப்சைட் இந்த மாதிரி க்ளீனாக இருந்தால் தான் ஆட்சென்ஸ் அப்ரூவலும் கொடுப்பாங்க. ஸோ அப்போ அப்ரூவலாம் வாங்கிட்டோன்னா விசிட்டர்ஸ் அதிகமாக நமக்கு வரும்போது நமக்கு ஆட்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நமக்கு ரெவென்யூ அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ ஆட்ஸ் அண்ட் பர்பஸ் நம்ம வெப்சைட் வந்துட்டு எப்போயுமே நீட் அண்ட் க்ளீனாக அட்ராக்டிவாக வச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பிளாகர் டெம்ப்ளேட்ஸ்னு ஃபஸ்ட்டே ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம உள்ளே கிளிக் பண்ணுறேன். நிறையா வெப்சைட்ஸ் இருக்கும். நமக்கு எதில் வேணுனாலும் நம்ம போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நமக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஜெஸ்கோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சாஃப்டின்னு இருக்குது. இப்போ நான் சாஃப்டிங்கிறத நான் செக் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறையா இருக்கும். கீழே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நீங்கள் செக் பண்ணுறதுனா நிறையா பார்த்துட்டே இருக்கலாம். இப்போ சாஃப்டி டெம்ப்ளேட் இருக்குது. இப்போ லைவ் ப்ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் எப்படி பார்க்குறதுக்கு எப்படி வியூவாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்துட்டு ஒரு வியூ காமிக்கும், டெமோ வியூ காமிக்கும். இப்போ பாருங்கள், சாஃப்டிங்கிறது இப்படி தான் நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஆர்டிக்கல் நம்ம பிளாகர் அடுத்து நம்ம இது இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பிளாக் போஸ்ட் இப்படி இருக்கும், ஹெட்டிங் இந்த மாதிரி இருக்கும். ஸோ பாருங்களேன், இந்த சைட் வந்துட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம பிளாகர் சைட்டும் இருக்க போகுது. ஸோ நம்ம இதையே நம்ம வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே போய்ட்டு டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜிப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் கொடுத்தாச்சு. ஸோ அதை வந்துட்டு ஓப்பன் கொடுக்குறோம். ஸோ ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லி கேட்கும். எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறேன். ஸோ டன். ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகியிருக்கும். சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஃபோல்டர் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி இந்த மாதிரி இருக்குது. ஃபைல்ஸ்க்குள்ளே நீங்கள் ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா XMLங்கிறது தான் வந்துட்டு பிளாகர் தீமோட டேட்டா ஃபைல். அதை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா XMLங்கிறது லாஸ்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ அப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த இடத்துல தான் சாஃப்டி ஃப்ரீ வெர்ஷன் 1.0 XML இருக்குது. இதை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, இது இங்கே இருக்கட்டும். நம்ம பேக் டு பிளாகர் போவோம். ஸோ இந்த சைட் இனி நமக்கு தேவைப்படாது. ஸோ இங்கே போகிறோம். இதில் போய்ட்டு தீம்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம். ஸோ தீம் உள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் மார்க் பேர்ட்ஸுங்கிறத நான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க தீம். இதை என்ன பண்ணுங்கன்னா, நெக்ஸ்ட் தீம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் அது நமக்கு பிடிக்கல அப்படின்னா திருப்பி இந்த பேக்கப்பை வந்துட்டு நம்ம திருப்பி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம ஆல்ரெடி உள்ளே நம்ம கொடுத்த பேக்கப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லே அவுட் இல்லை லோகோஸ் அப்படிலாம் வச்சுருந்தோம்னா அதெல்லாம் பேக்கப் ஆகிக்கும். திருப்பி நான் அதை நம்ம டபுள் டைம் பண்ண தேவையில்லை. ஸோ அதை மட்டும் நம்ம அப்படியே பேக்கப் எடுத்துக்கலாம். மற்றபடியும் நீங்கள் போஸ்ட் ரைட் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் எதுவுமே மாறாது. எவ்வளோ தீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த போஸ்ட்லாம் அப்படியே தான் இருக்கும்.
ஸோ ஒன்லி இந்த லே அவுட் லோகோஸ் மட்டும்தான் பேக்கப் ஆகும். கம்ப்ளீட்டாகவே தீம் உங்களுக்கு பேக்கப் ஆகிடும். நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் பேக்கப் எடுத்துக்கிறேன். ஸோ டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ தீம் XML டவுன்லோட்ஸ்னு சொல்லிட்டு டவுன்லோட் ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போ பேக்கப் எடுத்தாச்சு. இப்போ நம்ம திருப்பி நம்ம டவுன்லோட் பண்ண சாஃப்டி தீம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதில் போய்ட்டு ரீஸ்டோர்னு சொல்லி கொடுங்க. அப்லோடுன்னு கேட்கும். ஸோ அப்லோட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மீடியா பிக்கர் எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரீசெண்டாக யூஸ் பண்ண இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கனாலுமே இப்போது ரீசன்ஸில் போனீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணது எல்லாமே இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஜிப் ஃபைல் இருக்குது இந்த இடத்துல. அப்புறம் ஜிப் ஃபைலுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே காமிக்குது. ஸோ இதில் வந்துட்டு XML ஃபைல் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இந்த செகண்டாக இருக்குது பாருங்கள் 1.0.xml. ஸோ XML ஃபைலை செலக்ட் பண்ணுறோம். ரீஸ்டோரிங் தீம்னு சொல்லிட்டு கீழே வருது. இப்போது ரீஸ்டோர் ஆகிட்டுருக்கு. ஓகே, ரீஸ்டோர் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போது போய்ட்டு ப்ளாக்கரில் இப்போ வியூ ப்ளாக் கொடுங்க. இப்போது எப்படி இருக்குது? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இப்போது இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற தீம். பாருங்கள், மெயின் மெனு எப்படி ஓப்பன் ஆகுது. ஹெட்டிங் இருக்குது. ஸோ ஹெட்டிங் வந்து சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ நம்மளோட பிளாகோட நேம் வேணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம போய்ட்டு அடுத்து லேஅவுட் செக்ஷனில் போய்ட்டு இதுக்கான நம்மளோட ஓன் டேட்டா எங்கெங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் சோஷியல் ப்ளகின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது நம்மளோட சோஷியல் அக்கௌண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இது நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது வெப்சைட், இது டெஸ்க்டாப் சைட்டில் பார்த்தோம் அப்படின்னாலுமே பாருங்கள். ஸோ டெஸ்க்டாப் வியூவில் பார்த்தாலுமே இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ கீழெல்லாம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஹோம் பட்டன்ஸ் அதெல்லாமே கீழேயும் லிங்க்ஸ் இருக்குது பாருங்கள். ஹோம், அபவுட், கான்டாக்டஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மற்றது எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணாலுமே வேறு தீம்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலுமே நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்க போகுது. பழைய தீம் பாருங்கள், இது எப்படி இருக்குது. அதே இது இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண இந்த தீமும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் தீம்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிள் ஈஸி மெத்தட். அதுக்கப்புறம் நீங்கள் லே அவுட்டில் போய்ட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு உங்களோட லே அவுட்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து ஹெட்டர் அதெல்லாம் இருக்கும். ஹெட்டர் லோகோஸ் அப்படின்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் லோகோ போய் செக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ சாஃப்ட்ங்கிற இமேஜ் தான் இருக்கும். நீங்கள் அந்த இமேஜ் வேறு இமேஜ் கொடுக்கணுன்னா நீங்கள் அப்லோட் ஃப்ரம் இமேஜ் கொடுத்து அப்லோட் இமேஜ் ஃப்ரம் கம்ப்யூட்டர் கொடுத்து உங்கள் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் ஃபைல், உங்களோட லோகோ இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஃபைல் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த சாஃப்ட்ங்கிற அந்த ஹெட்டிங் பக்கத்தில் உங்களோட இமேஜ் ஃபைல் மேலே வந்துடும் டாப்பில். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட் பார்க்க க்ளீனாக இருக்கும். நாளைக்கு AdSense அப்ரூவல் வாங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நமக்கு வியூவர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், ட்ரை பண்ணி பாருங்கள்.